இயேசுநாதர் இங்கே இருந்திருந்தாருன்னா கூட, உயிரோடு எழுந்து இருந்தாருன்னா கூட, கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்களேன், 2000 வருஷம் ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். உதாரணமாக இன்னைக்கு நான் மனதுருக்க ஊட்டு திருச்சபைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு இயேசுநாதர் வர்றாருன்னா, இஸ்ரவேலில் இருக்கிறவங்கெல்லாம் அங்கே இருக்கு பாவம், அங்கே இருக்கிற விசுவாசிகள் எல்லாம், ஆண்டவரே நாங்கள் தனியாக இருக்கிறோமே, எங்கே பார்த்தாலும் கூப்பிடுவாங்க, ஆண்டவரே இங்கே வாங்க, சென்னைக்கு வாங்க, ஆண்டவரே திருச்சிக்கு வாங்க, ஆண்டவரே டெல்லிக்கு வாங்க, ஒவ்வொரு இடத்துக்கு கூப்பிடுவாங்க. ஒரு நேரத்தில் இயேசுநாதர் ஒரு இடத்துல தான் இருந்தார். பைபிளில் நம்ம பார்க்கணும், ஒரு இடத்துல தான் ஊழியம் செஞ்சார். சிலர்லாம் கூப்பிட்டப்ப போக முடியல, சிலர் கூப்பிடாத இடத்துல அவரே போனார். இந்த பிரச்சனையெல்லாம் முடிக்கிறதுக்காக தான் ஒரே நேரத்தில் தம்முடைய பிள்ளைகள் எல்லாரோடும் இருக்கக்கூடிய ஒரே ஒருவர் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னு, கொஞ்ச நாள் தான் ஆகுதுன்னு சொன்னாலும் அவங்க ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். அவங்களோட ஆவியானவர் இருப்பார். எவ்வளோ வருஷம் ஆனாலும் ஆவியானவர் கூட இருக்கிறவராக இருக்கிறார். எங்கே இருந்தாலும் ஆவியானவர் கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஆகையினாலே இந்த ஆவியானவர் நமக்கு அத்தியாவசியமானவர். எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவர் எனக்கு அத்தியாவசியம். இன்னொரு தடவை சொல்லுங்க. இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும்.